Hi students, now இப்போ exercise 3.4ல first sum பார்க்கலாங்களா? sum first இதுனா x minus 5 into x minus 7 x plus 6 x plus 4 equal to 504. இப்போ என்ன பண்ணுவோம் வந்து இப்போ பேப்பரா பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கலாம் பார்த்துங்க. இந்த minus 5 minus 7 6 4 அந்த வேல்யூஸ் இருக்குல்லையே, இதை நமக்கு சம் பண்ணி ஆட் பண்ணி போகணும். சரியா? சம் பண்ணணும். வேல்யூஸ் சேமாக இருக்க மாதிரி ரெண்டு பேர் பிரிச்சிங்க. இப்போ ரெண்டு சேர்த்து நமக்கு மைனஸ் ஒன்று வருமா? இது ரெண்டு ஆட் பண்ணி பாருங்க, என்ன வரும்? மைனஸ் ஒன்று வரும் இல்லையா? அப்போ அது ரெண்டு பேரா பிரிச்சுருங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டுனது எக்ஸ் பிளஸ் 4. ஏன்னா மைனஸ் 5 பிளஸ் 4 மைனஸ் 1 வருது. அதே போல எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் பிளஸ் 6 அது உங்களுக்கு மைனஸ் 1 வருதா? இப்போ இது ரெண்டு பேரா பிரிச்சுருங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணுங்க. இப்போ நீங்கள் மல்டி பண்ண நார்மலாக நீங்கள் அல்ஜிப்ரா மல்டிபிளாக நீங்கள் பண்ணலாம். இல்லை என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் போட்டுட்டு, சரிங்களா? இது ரெண்டு ஆட் பண்ண வரும் மைனஸ் வருமா? அப்போ மைனஸ் எக்ஸ் மல்டி பண்ண வரும் மைனஸ் 20. அது ஸ்டார்ட் பண்ணுங்க. அது இது என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயரா ரெண்டுத்தையும் நமக்கு சம் பண்ண வரும் மைனஸ் 1ல் அது 1x போடும், அது எக்ஸ் மல்டி பண்ண வரும் மைனஸ் 42 மைனஸ் 12 ஈக்குவல் டு அது 504. நம்ம ப்ராடக்ட் ஈக்குவேஷன் சொல்லுற மாதிரி அதை நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் சம்மா போட்டு ப்ராடக்ட் வச்சுக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நமக்கு வந்து இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டு சேமாக இருக்கு இல்லையா? இதை நம்ம லெட் டு ஒய்ன்னு எடுத்துரும். இந்த மாடலில் இந்த முக்கியமான விஷயம் இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அது. அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து ஒய் மைனஸ் 20 இன்ட்டு ஒய் மைனஸ் 42 ஈக்குவல் டு 504 ஆகிடுமா? இப்போ இது மல்டி பண்ணுங்க. அகைன் அது ஒய் ஸ்கொயரா ரெண்டு இதை ஆட் பண்ண வரும் மைனஸ் 62 எக்ஸ் ஆயிருமா? மல்டி பண்ண நான் வரும் முக்கியம் 840 வருமா? 840 இல்லையா? இந்த 504 இந்த பக்கம் வந்துருங்க, மைனஸ் ஆகும். இப்போ இது ஒய் இல்லை, அது ஒய். இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 62y இது ரெண்டு சப்ராக்ட் பண்ண வரும் 336 வருமா? இன்டு 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம், அது உங்களுக்கே தெரியும். 336 நம்மலாம் மைனஸ் 62 வரணும் இல்லையா? இப்போ எல்டிவிடி போட போகலாமா? 336 டூ கூட நம்ம வரும் 1 6 8 வருமா? நெக்ஸ்ட் போட்டால் 8 4 வருமா? 2 போட்டால் 42 2 கூட நம்ம வந்து 21 3 போட்டால் 7. நமக்கு என்ன, நமக்கு ஆட் பண்ணால் 60 வரணும், மல்டி பண்ண வரணும். நம்ம பண்ணலாம் 2 to 4 4 to 8 8 to 8 7 56 வருமா? 3 to 6 அப்போ 56 6 சரிங்களா? மேக்ஸ் மேக்ஸ் போட்டுருங்க. அப்போ ஆட் பண்ணால் நம்ம வரும் 60 வந்துடும், மல்டி பண்ணால் ப்ளஸில் வந்துடும். சரியா? அப்போ ஒய் மைனஸ் 56 இன்ட்டுனது ஒய் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் மைனஸ் 56 ஈக்குவல் டு 0 ஆர் ஒய் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 56 ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 6. இப்போ என்ன பண்ணணும், அந்த ஒய் வேல்யூ சப்ஸ்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் 56 இந்த பக்கம் இல்லைமா? மைனஸ் 56 ஈக்குவல் டு 0. அது இங்கே வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? இப்போ 56 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு மைனஸ் 1 அப்புறம் 7 8 தானே? அப்போ எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் பிளஸ் 7 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் வந்துடும் மைனஸ் 7 8. அதே போல் இங்கே போகலாமா? இப்போ மைனஸ் 6 வரணும், ஆட் பண்ண மைனஸ் 1 வரணுமா? அப்புறம் மைனஸ் 3 2 போகலாமா? அப்புறம் வரும் எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. therefore எக்ஸ் வேல்யூ வந்துடும் 3 மைனஸ் 2. சொல்யூஷன்ஸ் போட்டு நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 மைனஸ் 2 3 8 அவ்வளோ. சரியா? இங்கே என்ன பண்ண பாருங்க, இந்த பேரா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரிக்கணும், அதுதான் முக்கியம். நமக்கு எப்படி பேரா பிரிக்கணும்னு பார்த்தோங்க. இந்த சம் வேல்யூ சேமாக இருக்குன்னு பார்த்தோம். -5 -
ப்ளஸ் 4 -1 வரும். அது -7 + 6 -1 வரும். அந்த பேரவை மல்டி பண்ணுங்க. அதுக்கே இந்த டேர்ம் நம்ம நீங்க ஒய்யா எடுத்து வரும். கண்டிப்பா அந்த மெத்தட்ல முக்கியமான ஸ்டெப் இது. இதுதான் சம் கண்டினியூ பண்ணிட்டு போக முடியும்.